ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான குக்கர் சாம்பார், குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் பேச்சுலர்லாம் செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி சேனல் முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். சாத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறது வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. குக்கரில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் இந்த மாதிரி கழுவி சேர்த்துக்குங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதில் பொடிசா கட் பண்ண வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிசா கட் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்ததில் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்து ஒரு கேரட்டு, உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அடுத்து பீன்ஸு ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. அடுத்து வெண்டைக்காவை இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்குங்க. இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை பிசு பிசுப்பாக இருக்கும், அதனால் வதக்கி அது சேர்த்துருங்க. 3 பச்சை மிளகா, 2 கீரை சேர்த்துருங்க. ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 கப்பல் தண்ணி சேர்த்துட்டு சிறிது மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கருடைய மூடியை போட்டு வெயிட் வச்சு ஒரு 4-5 விசில் நல்லா வேக வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வேக விட்ருங்க. அந்த கேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த உரப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளித்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து விசில் நல்லா அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக மலர்ந்து நல்லா சூப்பராக வந்துருக்கு. இந்த பருப்புலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சுங்க. இதில் வந்து தண்ணி பற்றலைன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா சுடு தண்ணியாக காய வச்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஓப்பனில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியையும் கரைச்சல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. அடுத்துல நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கேன், அந்த தாளிப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துருங்க. பாருங்க, கமகமான சூப்பராக மனம் வருதுங்க. வீடே மணக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சோண்டு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஒரு குக்கர் சாம்பார். பேச்சுலர்லாம் சீக்கிரமாக வேலை முடிச்சு இல்லாட்டி காலேஜில் படிக்கிறீங்கன்னா சீக்கிரமாக வந்து உடனே செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நன்றி, வணக்கம்.